ஆடியன்ஸ், இதுல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. வேட்டையன் படத்துல இருக்கிற பல வகையான மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல என்ன மிஸ்டேக்னா, என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கண்ணாடி உடையும் போது பாருங்களேன், அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா நீட்டா தான் இருக்கு. ஆனா அடுத்து ரஜினி உள்ள நுழையும் போது அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கிற ஷேப்பை பாருங்களேன், அப்படியே மாறி போயிருக்கு. இந்த ஷாட்ல என்ட்ரன்ஸோட கிளாஸ்ல எந்த இடத்துல அவர் போய் உடைக்கிறாருன்னு பாருங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு பக்கத்துல இங்க உடைக்கிறாரா? ஆனா அடுத்த ஷாட்ல ஆப்போசிட் ஆங்கிள் காட்டும்போது இந்த இடத்துல உடைக்கிறதுக்கு பதில் இந்த இடத்துல உடைக்கிறாரு. மலையாள சாங்கோட ஆரம்பத்தில் இவங்க ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கல்ல, இவங்களை கவனிங்கல, இவங்க அடிக்கவே இல்லை, ஆனால் ஆக்ஷன் மட்டும் பண்ணுறாங்க. டைரக்டர் இவங்களுக்கு பேமெண்ட் கட் பண்ணுங்கப்பா. அமிதாப் பச்சன் தமிழ்லேயே பேசல, ஏதோ ஒரு பாஷையில் பேசிட்டு இருக்காரு, ஆனால் நமக்கு தமிழில் கேட்குது. இப்படியே போனா ஃபியூச்சர்ல போலீஸே கோர்ட்டோட அதிகாரத்தையே எடுத்துக்கிட்டு போனேன். அவர் வேற பாஷையில் தான்ப்பா பேசுறாரு, நமக்கு தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறாங்கன்ட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸுங்க அவர் பேசுறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா அமிதாப் பச்சன் தமிழில் தான் பேசுறாரு, ஆனால் லிப் மூமெண்ட்டு சிங்க் ஆகலை. டீச்சர் பொண்ணு ரஜினிக்கு லெட்டர் எழுதும்போது பேச்சிப்பாறை ஸ்கூல்னு எழுதியிருக்கோம், ஆனால் நேரில் காட்டும்போது சாரல் மேடுன்னு தான் போட்டிருக்கோம், பேச்சிப்பாறைன்னு போட்டிருக்காது. எந்த ஸ்கூலில் வேலை செய்கிறோன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் போல. இந்த கம்பி குத்துனதுனால டயருக்குள்ளே இருக்கிற டியூபு ஓட்டையாகி பஞ்சர் ஆகலாம், ஓகே. ஆனால் டயர் வெடிச்சு எப்படி இவ்வளோ பெருசாக ஓட்டை வந்தது? அது வெடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. ஆல்ரெடி கஞ்சா விற்கிறவன் இடத்துக்கே போயிட்டு அவங்க ஆளுங்களே சுட்டு அவனே சுட சான்ஸ் இருந்தும் சுடாமல் கைது பண்ணிடுவாங்க. அங்கே சுடணும்னு நினச்சிருந்தா ஈஸியாக சுட்டுருக்கலாம். ஆனால் அவனை தனியாக கூட்டின்னு போயிட்டு அவனை மட்டும் தனியாக வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆனால் கோர்ட்லேயும் அவனை பற்றி மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர அவன் ஆளுங்களை சுட்டு கொண்டாங்களே அதை பற்றி கேட்கவே இல்லை. எல்லா படத்துலையும் இப்படி தான் இருக்குது. மெயின் வில்லனோட அடியாளுங்களை கொன்னா அதுக்கு தண்டனை கிடையாது, ஆனால் மெயின் வில்லனை கொண்டுட்டா அதுக்கு தண்டனை. என்னப்பா நியாயம் இது? ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிற சேலஞ்சை வைக்க போகிறேன். சேலஞ்சு நம்பர் 1. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, தலையிலேருந்து வர அந்த ரத்தத்தை பாருங்க, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கும். அது கல் பாருங்களேன், கல்லில் இந்த இடத்துல ரத்தம் இருக்கா? அடுத்த ஷாட்டில் அந்த இடத்துல ரத்தம் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். வீடியோவில் பார்க்கும்போது டக்குன்னு போயிருக்கோம், பாஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆடியன்ஸ், how is the challenge? என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். டீச்சர் பண்ண தலையில பலமா அடிச்சு தான் கில்லர் தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டிருப்பான். அப்படின்னா அவங்க தலையில இருந்து வர ரத்தம் அந்த தண்ணி ஃபுல்லா கலந்துருக்கணும். ஆனா அந்த தண்ணியை பார்த்தா ஃப்ரெஷ்ஷா அப்படியே கிளீனா இருக்கு. இறந்து போன டீச்சர் பண்ண தண்ணி தொட்டில இருந்து தூக்கும்போது அவங்க கையை பாருங்க, மடங்கி கீழே விழ மாட்டேங்குது. அட என்னப்பா, இறந்து போனால் கையெல்லாம் ஸ்டிஃப் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. பாடி ஸ்டிஃப் ஆகிறதுக்கு பேர் ரிகோர் மோர்டிஸ். அதுக்கு 2 to 6 மணி நேரம் ஆகும். சின்ன மசில்ஸ் தான் முதல்ல ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும், எக்ஸாம்பிள் ஃபிங்கர்ஸு. அதுக்கப்புறமா தான் எல்போலாம் ஸ்டிஃப் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்லாம் நல்லா ரப்பர் மாதிரி ஆடுது, ஆனால் எல்போ ஏன் மடங்கலை? கேள்வி கேட்டால் வெட்ட வர்றாங்க. நியூஸ் சேனல்ஸில் செத்து போன டீச்சர் பொண்ணை பிளர் பண்ணாமல் அப்படியே காட்டுறாங்க. நார்மலாக நியூஸ் சேனல்ஸ் அது மாதிரி காட்டக்கூடாது, நிஜத்துலையும் அது மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ இது மிஸ்டேக் தான். மர்டர் வெப்பனை தேடி எடுக்கும்போது க்ளவுஸே போடாமல் போலீஸுங்க சர்ச் பண்ணுறாங்க. எப்படி இது? ChatGPT கிட்ட கேட்டதில் க்ளவுஸ் லீகல் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லுது. ஆனாலும் எவிடன்ஸஸை கலெக்ட் பண்ணும்போது க்ளவுஸ் அவசியம் அப்படின்னும் இருக்குது. என்னையா போலீஸ் படத்தை எடுக்கிறாங்க? அசல் கோளாறு இறக்கும்போது அவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், அவர் கையை பாருங்கள் நல்லா. இந்த மூட்டைக்கு பக்கத்தில் கீழே தான் இருக்குது. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க. அப்போ அவரோட கையை கவனிங்க, மேலே தூக்கி இருக்கு, வேற எங்கேயோ இருக்காரு, அந்த பைக்கு பக்கத்தில் இல்லை. அதே போல் அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் காட்டும்போது அவரோட முகம் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த சில செகண்ட் கழிச்சு டாப் ஆங்கிள் இருந்து காட்டும்போது தலை திரும்பி இருக்கும். என்கவுண்டரில் அசல் கோளாரை சுட்டு கொள்றத நியூஸ் சேனல்ஸில் அப்படியே காட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ் சேனல்ஸ்க்கு கிடைச்சாலும் அப்படியே காட்டக்கூடாது. படம்னு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க போல. ஆடியன்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். சேலஞ்சு நம்பர் 2. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, ஜூம் பண்ணுறத பாருங்க. ரஜினி ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருந்து தான் ஜூம் பண்ணுவார், ஆனால் சைடாக கார்னரில் நிற்கிற பைக்கு ஜூம் ஆகி நடுவில் வரும். ரஜினி எப்படி ஜூம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல தான் போய் நிற்கும். டீச்சர் பண்ண கொண்டவன் அசல் கோளாரோட பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிறான். அதை சிசிடிவியில் பார்க்குறாங்க. மணி 11:50 PM, டேட்டு 30/3/2023. அந்த பொருளை வச்சுட்டு வரும்போது மணி 12:05 AM அடுத்த நாள் ஆயிடுச்சு.
அப்போ அந்த டேட்டு என்னவா இருக்கணும்? 31/3/2023 தானே இருக்கணும். ஆனால் 30/3/2023 தான் இருக்குது. எப்படி? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஆந்திரா கில்லரை டெரராக காமிக்க ஒருத்தர் மேலே கல் கொட்டுறதை காமிப்பாங்க. அது கல்லே கிடையாது, ஏதோ ஒரு தக்கையான பொருள் தான். அந்த ஆள் மேலே பட்ட உடனேயும் கல் மேலே பட்ட உடனேயும் அது ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க. அதுங்க கல்லு தான் நம்மளை நம்ப வைக்க தூசியும் சேர்த்துருக்காங்க. என்னது? ஐயோ, பேப்பர் பண்டது. அட பாவிகளா டேய். அதே போல் ஃபஹத் ஃபாசில் ஃபைட்டர் மேலே கல்லை தூக்கி போடுவார். அந்த கல்லும் தக்கையாக தான் இருக்கும். ஃபைட்டர் மேலே பார்த்த உடனே அந்த கல் அப்படி ஜம்ப் ஆகியிருக்கும் பாருங்கள். ரஜினி ஃபைட்டரை அடித்த உடனே சப்வேக்குள்ளே இருக்கிற ரோட்டோட பேர் மேலே ரத்தம் பட்டிருக்கும். நல்லா பாருங்கள், அந்த லைன்ற எழுத்துக்கு மேலே அவ்வளோவா படலை. ஆனால் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ற எழுத்து மேலே நிறைய ரத்தம் இருக்கும். இவங்க கையை வெட்ட வரவன் வெட்டிகிட்டு இருக்கணும், ஆனால் அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். என்னடான்னு பார்த்தா ஃபஹத் ஃபாசில் வந்து அவங்கள காப்பாற்றுறாராம். ஃபஹத் ஃபாசில் வந்து காப்பாற்றுற வரைக்கும் ஃபைட்டர் அப்படியே கையை வச்சிட்ருக்காரு. ஸ்க்ரீன் பிளே எக்ஸிக்யூஷனில் சொதப்பிட்டாங்க. அது ஏன் கண்ணில் மாட்டிக்கிச்சு. புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. வில்லனோட ஆளுங்க அத்தனை பேர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கும்போது வில்லனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவர் ஒண்டி ஆளாக போய் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போனால் இவருக்கு என்ன மாசு மரியாதை. ஸோ அதான் இவர் மட்டும் தனியாக போயிருக்காரு. வில்லனு ரஜினி கூட சண்டையில் தோற்றத்தில் எங்கேயோ தூரமாக இருக்கிற ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட வரான். அவனை ரஜினி வெட்ட வெளியில் நடு இடத்துல மறைவு எதுவும் இல்லாத இடத்துல துப்பாக்கியில் சுட்டு கொண்டுடுறாரு. ரஜினியை சுற்றி அத்தனை வில்லன் ஆளுங்க துப்பாக்கியை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு நம்பர் 3. இன்னொரு முறை பாருங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, ஃபஹத் ஃபாசில் லெட்டரை பிடிச்சிருக்கிறத பாருங்களேன். ரைட் கை லெட்டரோட இந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்கா, ஆனால் அடுத்த ஷாட்டில் இங்கே பிடிக்க வேண்டியது இங்கே பிடிச்சிட்டு இருக்கு. ரஜினி இன்ட்ரோடக்ஷன் சீனில் கோடாரியால் அடிக்கிறது இவர் மேலே படவே படாது. டீச்சர் பொண்ணுக்கு எதிர்க்க இங்கே 2 பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் அவங்க மறைஞ்சிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. ரஜினியோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒருத்தர் ஓடி போய் ஒளிவார். அப்போ அயன்குடியில் தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த டம்ளரையும் பிளேட்டையும் பாருங்கள். அடுத்த ஷாட்டில் அதோட பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கும். 2 ஷாட்டையும் ஒன்றா காட்டுறேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த டீ கப்பையும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஆளையும் பாருங்கள். அந்த டீ கப்பும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஆளும் அடுத்த ஷாட்டில் இருக்க மாட்டாங்க. கண்டினியூஸாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி இவங்க இல்லாமல் போனாங்க? ஃபஹத் ஃபாசில் டீச்சர் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவார். அப்போ அவர் பக் ஃபிக்ஸ் பண்ண போகிற மூட்டையை பாருங்கள். அது மேலே இந்த இடத்துல வெயில் அடிக்கலை, ஆனால் பக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது வெயில் அடிக்குது. ஏன்னா அந்த ஷாட்டில் அதுதான் மெயின் ஒர்க்கு. அது மேலே லைட் இல்லைனா எப்படி? ஸோ அதான் லைட் வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் மறுபடியும் அதில் லைட் இல்லை. இந்த ஷாட்டில் இவர் சாப்பிடும்போது கரண்டி பாருங்கள் எந்த பாத்திரத்தில் இருக்குன்னு. இந்த பாத்திரத்தில் தான் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் டக்குன்னு வேறு ஆங்கிளில் காட்டும்போது இந்த பாத்திரத்தில் இருக்க வேண்டிய கரண்டி இந்த பாத்திரத்தில் இருக்குது. இந்த ஷாட்டில் டேபிள் இருக்கிற பென் ஸ்டாண்டை பாருங்கள், மங்களாக தான் இருக்கும், இருந்தாலும் நோட் பண்ணுங்கள். இந்த 2 பெண்ணுங்களும் ஒட்டி இருக்கா, ஆனால் அடுத்த ஷாட்டில் நல்லா கிளியராக தெரியும் போது ஒட்டி இல்லாமல் பக்கத்தில் பிரிஞ்சிருக்கு. டீச்சர் பொண்ணு பணத்தை சுற்றி அத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க. அங்கங்கே இடுக்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக நெருக்கி நின்றுட்டு இருந்தாலும் அங்கே மட்டும் ஏன் நிற்கலை? ஏன்னா கீழே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறத கேமராவில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஷாட்டில் நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஆயாவுக்கு பின்னாடி ப்ளூ கலர் பனியன் போட்டவர் இல்லை, ஆனால் அடுத்த ஷாட்லேயே ப்ளூ கலர் பனியன் போட்டவர் இருப்பார். அவர் எங்கேருந்து எப்படி திடீர்னு ஃப்ரேம்குள்ளே வந்தார்? ஆடியன்ஸ், இப்போ உங்களுக்கு கடைசி சேலஞ்சு நம்பர் 4. இன்னொரு முறை பாருங்க. இதுவும் கொஞ்சம் டஃப்பான சேலஞ்சு தான். இதில் என்ன மிஸ்டேக்னா, ரஜினியோட மொபைலு கருப்பு கலர் டேப் இருக்கு இல்லையா, அதுக்கு சைடில் தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த டேபுக்கு மேலே இருக்குது. இதுக்கப்புறம் சில செகண்ட் கழித்து டாப் ஆங்கிளில் இருந்து காட்டுவாங்க. அப்போ அந்த மொபைலு அந்த டேபுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், அது மேலே இருக்காது. இது கொஞ்சம் டஃப்பான சேலஞ்சு தான். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் கொஞ்சம் தட்டிட்டு போங்க. எல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. டேபிள் மேலே இருக்கிற நேஷனல் ஃப்ளாகை பாருங்கள், இப்படி சுற்றி இருக்கா, அடுத்த ஷாட்டில் இப்படி சுற்றி இருக்கும். வெவ்வேறு ஆங்கிளில் காட்டும்போது வெவ்வேறு பொசிஷனில் இருக்குது. டேபிளில் இருக்கிற உலக உருண்டையை பாருங்களேன்,
அடுத்த ஷாட்டில் இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்கும். பாருங்கள், இந்த ஷாட்டில் வேறு ஆங்கிளில் இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது. இவருக்கு முன்னாடி இருக்கிற சேரை பாருங்கள், டேபிளுக்கு நல்லா உள் சைடு தள்ளி இருக்கா. ஆனால் அடுத்த ஷாட்டில் இந்த சேரு டேபிளுக்கு ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரஜினி அசல் கொள்ளார அம்மா கிட்ட என்னை சுட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அமிதாப் பச்சன் போத்திருக்கிற சால்வை கொஞ்சம் ஷோல்டர்லேருந்து விலகி இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே டக்குன்னு அது நார்மலாக ஷோல்டர் மேலே தான் இருக்கும். ரஜினி வில்லனை லிஃப்டில் இருந்து கூட வெளியே வர வைக்க முடியலேன்னு வில்லனை பார்ப்பாரு. இதில் என்ன மிஸ்டேக்னா, ரஜினி மேலே பார்ப்பாரு, ஆனால் வில்லன் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பார். அடுத்த சில செகண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லெவலில் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் வில்லன் லிஃப்டில் மேலே போவார். ஸோ வில்லன் மேலே போகிறதுக்கு முன்னாடியே ரஜினியை மேலே பார்த்தாரு. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க, எங்க 2 வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. ஆடியன்ஸ், இப்போ நம்ம படத்தில் இருக்கிற கான்செப்ட் மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அமிதாப் பச்சன் மன்னர்களோட காலத்தில் ஆளுக்கு ஒரு நீதி சட்டம்னு இருந்தாங்க, கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னும், ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரே படிப்பும் ஒரே சட்டமும் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான வேலையை நம்மளை செய்ய வைக்க மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 1000 வருஷமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களையும் படிப்புகளையும் ஒழிச்சாங்க. நிறைய மன்னர்கள் ஆள்றாங்கன்னா நேச்சுரலாக அங்கங்கே ஒவ்வொரு சட்டம் தான் இருக்கும். இப்போ மட்டும் என்ன, உலகத்தில் எல்லாமே ஒரே சட்டமாக இருக்குது, நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு சட்டமாக தானே இருக்குது. இந்த படத்தில் அப்பட்டமா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கஞ்சா கடத்துகிற மோசமானவங்களோட நெத்தியில் பாருங்கள், பட்டையும் பொட்டும் வச்சுருக்காங்க. அதே தமிழ் சினிமாவில் மோசமானவன், கேடு கெட்டவன், ரவுடி, வெறுப்பு வர வைக்கிறவங்க, கோமாளி, இவங்கெல்லாம் சின்சியராக ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஏன் ஹிந்து மதத்து மேலே அவ்வளவு வன்மம்? ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு ரொம்ப முக்கியமானவங்க நீங்கள். ஸோ கமெண்ட்டில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பல படங்களில் இருக்கிற மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்க சினிமா பாளையம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.